அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்மளுடைய சேனல் பெயர் ஆனந்த வாழ்வியல். இது என்னுடைய சேனல். எனது ஊர் சிவகாசி. எனது ஃபோன் நம்பர் 9994577500 9945775500 9945777500. மருத்துவம், சோதிடம் எனது தொழில். சீரடி பாபா சோதிட நிலையம் என்ற பெயரில் சோதிடம் பார்க்கப்படுகிறது. சோதிடம், எண்கணிதம், நேமாலஜி, நியூமாலஜி, பெயரியல், பொருணாலஜி, சிம்பல், இமேஜஸ் எல்லாம், கைரேகை, வாஸ்து எல்லாம். இயற்கை சுக ஆலயம் என்கிற பேரில் உணவு வைத்தியம் பார்க்கப்படுகிறது. நாம் இயற்கை நம்மோடு பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பொருட்கள் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கு பார்ப்பது நிலக்கடலை. நம்ம திம்பமில் அந்த கடலை, குழம்பு வைக்கிற கடலை பருப்பு இல்லை, நிலக்கடலை திங்கிறது. இது இந்த கூடோடு இருக்கும். பச்சையாக பார்த்திங்கன்னா அளந்து கொடுப்பான். சில பேர் அவிச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் அதை வறுத்து உடைச்சி சாப்பிடுவாங்க. வறுகடலையாக கிடைக்கும். இந்த விளக்கடலை விட்டமின் இ அதிகமாக உள்ளது. விட்டமின் இ செமன் சார்ந்தது. ஆணுக்கு விந்தணுக்கள் உற்பத்தியில் இது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பிஸ்தா, பாதாம், முந்திரி பருப்பு இவைகளை விட ஆற்றல் மிகுந்தது. நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாது. என்ன நிலக்கடலை பாதாம், பிஸ்தா, முந்திரியை விட வீரியம் கூடியது. இந்த நிலக்கடலையை அப்படி எடுத்து உடைச்சி பார்த்திங்கன்னா அதுவும் நம் ஆணினுடைய விதைகள், விந்து பைம்பாங்க, கொட்டை. ஆணுக்கு ஆண்குறி இருக்கும். அந்த ஆணுக்குறிக்கு கீழே 2 கொட்டை இருக்கும், விதை பை. அதில் நிறைய விதைகள் உண்டு. அதுவும் இந்த நிலக்கடலையும் ஒன்று போல் இருக்கும் தோற்றத்தில். அதில் தான் ப்ராஸ்டேட் அப்படிங்கிற கிளாண்ட் இருக்குது. விந்து உற்பத்தி ஆகி அந்த நாளங்கள் வழியாக தான் யுரேத்ரா கீழே வந்து வெளியே வருது. ஸோ விந்து உற்பத்தி விட்டமின் ஈன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் நோயே வயதானவர்களுக்கு தான் மெயினாக வரும். சில பேருக்கு அந்த கொட்டை பெருசாக வீங்கி தேங்காய் சைஸுக்கு வரும். ஸோ ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அது ஏஜ் ப்ராப்ளம். இது விட்டமின் இ இருப்பதனாலே அதற்கு இது மருந்து. இரும்பு, பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின்ஸ், கரையும் கொழுப்பு ரொம்ப முக்கியம். ஃபேட்டில் இது சொலுபபிள் ஃபேட். நம் உடம்புக்கு கரையும் கொழுப்பு எந்த தீங்கும் செய்யாது. கரையாத கொழுப்பு தான் அட்டாக்கு மற்ற எல்லா சோழியும் செய்யும். கரையும் கொழுப்பு ஒன்றுமே செய்யாது. இதை பச்சை பருப்பு வாங்கி நைட்டில் நனைய போட்டு பிறகு காலையில் துணியில் கட்டி ஸ்ப்ரப்டட் சீட்ஸ், முளை கட்டிய நிலக்கடலை பருப்பு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தரம். ரெண்டாவது அதை அப்படியே அவிச்சு மேத்தோலை உடைச்சி சாப்பிடுவாங்க. இது 2வது தரம். 3வது வறுகடலை. இது அவ்வளவாக மருத்துவ குணங்கள் நிறைய கிடையாது. ஏன்னா வறுத்துட்டோம் இல்லையா, வறுத்துட்டானால அது சாகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை முளைக்கட்டி சாப்பிடுவது முதல் தரம், அவிச்சு சாப்பிடுவது 2வது தரம். இந்த ஃபைபர்னு அலையிறோம் பார்த்தீங்களா, அதை சாப்பிடுங்க ஃபைபர், இதை சாப்பிடுங்க ஃபைபர். சுகர் பேஷண்ட்டாக ஃபைபர் கட்டாயம் தேவை, நார் சத்து தேவை, இப்படி நிறையா பேசுவார். இதில் அருமையாக இருக்குது. இந்த நிலக்கடலையில் மேலே ஒரு கூடு இருக்கும். அதை உடைச்சோம்னா 2 பருப்பு அல்லது 3 பருப்பு இருக்கும். அந்த மேற்கூடு இருக்கு இல்லையா, இதை மொத்தமாக அவிச்சிட்டு மேலே உள்ள கூடை உடைச்சி எடுத்துகிட்டு பருப்பை சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட வேண்டாம்.
அப்படியே முழுமையாக சாப்பிடுங்கள். அவிக்கப்பட்ட நிலக்கடலையின் மேல் பரப்பு, மேல் தோடு, உள்ளுக்குள்ளே பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து மெல்லுங்க. நல்லா பல்லில் வச்சு அரைங்க. ஒன்றுமே செய்யாது. பருப்போடு சேர்த்து அந்த தோடு அரைக்கும் போது ஒன்றும் செய்யாது. ஒரு 30 கடலை சாப்பிட்றீங்களா, ஒரு 20 கடலை முழுசாக சாப்பிடுங்க, 10 கடலை உடச்சி சாப்பிடுங்க. இந்த முழுசாக சாப்பிடும்போது, தோடோடு சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸ் நேச்சுரல் ஃபைபர், இயற்கை கொடுக்கும் ஒரு அற்புதமான நார்ச்சத்து. இதை மீறி ஒரு பெரிய நார்ச்சத்து கீரையில் கூட கிடையாது. மழை நல்லா ஃப்ரீயாக போகும். ரெண்டாவது கொழுப்புன்னா சொலுபபிள் ஃபேட் இருக்குது. மிக அற்புதமான ஒன்று. தினசரி ஒரு கைப்பிடி நிலக்கடலை அவிச்சு சாப்பிடுங்க, அல்லது முளைக்கட்டி சாப்பிடுங்க. இந்த முளைக்கட்டி சாப்பிட்றது என்ன செய்யலாம்னா, முளைக்கட்டி பருப்பு எடுத்து தேங்காய் பூ போட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி தலைகள் போட்டு, மிளகு சீரகம் பவுட்ரு போட்டு, 2-3 சின்ன வெங்காயத்தை அப்படி நறுக்கி போட்டு, எதுவுமே அடுப்புக்கு போகக்கூடாது, அப்படியே கைட்ட கிளறுங்க. ஒரு இயற்கை வளமான ஒரு சுண்டல். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் இருக்குது. ஒரு அருமையான நேச்சுரல் சுண்டல். இதை சாப்பிட்டு ஒரு பழம் சாப்பிட்டு போங்க. டிஃபன் ஓவர். ஆரோக்கியங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரை பண்ணாதவர்கள் பண்ணி பெல் பட்டனை அமைக்கிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கேட்ட இதை மற்றவர்களுக்கும் உங்கள் உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெற்ற இன்பம் அவர்களும் பெறட்டும். வாழ்க வளமுடன். எல்லா நலமும் பெற்று வாழ்க வளமுடன்.